போச்சு முதல்ல. ஒரு வகை வெக்கமா இல்ல சேவனா என்ன கேக்குறேன்? காடு வந்த சாடு வந்த காடு உள்ளது என்ன கேக்குறேன்? மொண்டை புலந்து என்ன கண்ணை நோட்டி காக்காச்சி போட்டுருவேன். சரியா? என்ன யாரு என்ன என்ன ஓட்டணும் மட்டமாக போய் வந்துடுவேன். சரியா? நாக்கான பூச்சியும் புள்ள பூச்சியும் மூட்டை பூச்சியும் எட்டுக்காடு பூச்சியும் பூரானையும் துத்தரம்பையும் கொசுவையும் போட்டு என்கிட்ட நாடகத்துல போட்டா நான் என்ன ஆமா இந்தியில கூப்பிடுறாரு. வேண்டும் என்று எவ்வளவு அருமையாக அந்த பெண்மணியார் தமிழுக்கு தனி சிறப்பு சேர்த்தார்களோ. நீங்க ஆரம்பத்தில் பேசுறீங்க, சரியா கவனிக்கல. ஆனா உங்களுடைய முடிவை பார்க்கிறப்போ கைதட்டும் போது என்னமோ அதுக்குள்ள இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா, உலகத்திலே நம்ம பேசக்கூடிய தமிழிலே உயிரற்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை இருக்கா? எல்லா சொற்களுக்கும் உயிர் உள்ளது. அது யாரிடத்தில் இருக்கிறது? பேசக்கூடியவருடைய நாவிலே இருக்கிறது. அந்த வார்த்தைகளை அழகுபடுத்தி சொல்லி அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை தத்துருவமாக மக்களுக்கு காட்டுவது. இதுதான் தமிழ். நம்ம என்ன பேசுறோமோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருளை தத்துவமாக மக்களுக்கு காட்டுவது. நீங்க கடைசியா பேசுனது மக்களுக்கு காட்டியது போல நான் முதல்ல கவனிக்கல. நான் உங்களை மறுபடியும் வேண்டி கேட்பது என்னவென்றால், நீங்க பேசுனத திரும்ப நீங்க பேசுனீங்கன்னா அதை நானும் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதை நான் முதல்ல கவனிக்கணும்னு சொன்னதுனால நான் சொல்றேன். கேட்பதற்கு ஒருவேளை அந்த வார்த்தைகள் அனைத்திலுமே நல்ல சொற்கள் உயிரோட்டம் உள்ள சொற்களா இருந்தா நானே உங்களுக்கு கேட்டுட்டேன். மறுபடியும் எனக்காக சொல்லுங்க. அடித்த கை படியாகிறது, செதுக்கும் கை சிலையாகிறது, இழைத்த மரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டிய விரிசையாகிறது, பாடும் குரல் கவியாகிறது, அணைக்கும் கை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த விடையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல? யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல? முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், என்னை இன்றெடுத்த தாய்மார்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாரு உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்து மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்து மீது தொடுத்த அம்பு போல் தொடுத்து பாரு உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் ஐங்கணை மலர் போல் அலங்கரைக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். உண்மையாவே அருமையான எல்லா சொற்களுக்குமே உயிரோட்டம் வந்து அடித்தகள் படியாகிறது, செதுக்குங்கள் சிலையாகிறது, இழைத்த மரம் நிலையாகிறது. என்ன ஒரு ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு பொருள் அடங்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லோருடைய சாப்பிட உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பேசுங்க, அது ரொம்ப சந்தோஷம், பிடிச்சிருக்கு. ஆனால் அதற்கு முதலிலே நீங்க வேற ஏதாவது சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு அபசுகுணமான வார்த்தைகள் வந்தது போல் தோணியது. அந்த மாதிரி அபசுகுணமான வார்த்தைகளை நீங்கள் எடுத்துவிட்டு நல்ல வார்த்தைகளை மங்களகரமான இடத்திலே தொடுத்தால் மிகப்பெரிய சந்தோஷப்படுவேன் என்பதை எடுத்து கூறி, உங்களுடைய பேச்சை நான் எப்படி கேட்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய பேச்சை வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். தவறுதலான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. சபையிலே தீய வார்த்தைகளோ அபசகுணமான வார்த்தைகளோ பேசக்கூடாது என்பதற்காக எனது பணிவான வேண்டுகோள். அதனால் உன்னிடம் நான் சாமி, இப்ப என்ன அவசரமா பேசுறாங்க? நீங்க பாட்டு சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா உங்களை பாராட்டி சௌரியத்துக்கு பேசுறீங்க. ஆமா, அப்புறம் அவசரமா பேசுறேன்னு சொல்றீங்க. நீங்க படியாகிறது, செதுக்கங்கள் சிலையாகிறதுலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு முதல்ல நீங்க வேற ஏதோ சொன்னீங்க. அது என்னமோ அபசகுணமான வார்த்தைகளை தெரிஞ்சு பேசாதீங்கன்னு சொன்னேன். அது தப்பான வார்த்தையா? யாரோட கேட்கிறேன் நான். அதைத்தான் சொன்னேன். என்ன உங்க சௌரியத்துக்கு பேசுறீங்க அப்படிங்கிற? அதாம்மா எதிராளுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டிட்டேன். நான் அவையை சொல்லி நான் எவ்வளவு அழகான தமிழ்ல எவ்வளவு அழகா பேசிருக்கேன். அத போய் நீங்க அவசரமா பேச. அப்ப நீ வந்து இப்ப சொன்னது முழுசா சொன்னியா? இரண்டாவது அவசரம் கேட்கல, முழுசா சொன்னியா? நீ இல்ல கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ உனக்கே மனசுக்குள்ள உறுத்துது. அப்ப நம்ம முதல்ல சொன்னது ஏதோ தவறான வார்த்தையா இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னீங்க? அதை
அதை சொல்லணும். சொல்லலைன்னா குற்றவாளி. உன்னை கொன்று. அப்படி இது சொன்னியா முதல்ல? சொன்னியா முதல்ல? சொல்லல. அப்ப நான் கேட்கிறப்ப சொல்றேன், அதை மறைக்கிறேன். இதுதான் தவறுங்கிறேன். நம்ம என்ன பேசுறோமோ மட்டும் தெரிய மாதிரி நீ கெட்டதை பலர் அறிய போகுது. அப்ப முதல்ல என்ன சொன்ன நீ? காதை கிழிச்சிரு. என்னை கொன்று முளைச்சு 3 நாள் அப்புறம் என்னை கொண்டியா நீ? காது அந்த பக்கம் தெரியா? ஒரு பக்கமா 2 காதம் ஆகி போறேன். உன்னை கொண்டுங்கிற உன்னை கொண்டு என்னை கொண்டு பிறந்து கொள்றோங்கிற நீ உன்னை கொண்டு சரியா? அடுத்து என்ன சொன்ன? முதல்ல இப்படி எல்லாம் பேசுறோம். வாயை கிழிச்சுக்கன்னு சொன்னேன். எண்ணெய் கிழித்து ஆலையில பாரு, எண்ணெய் கிழித்து. அடுத்து என்ன சொன்னேன்? நானே சாக மாட்டேன்னு சொல்றேன். என்னை கொல்லவே முடியாது. உயிர் வேற எழுப்பியா? உயிர் என்ன என்னமா பாக்குற உம்முன்னு இருந்துச்சு. குட்டை வெளிப்படுத்திட்டு என்ன என்னைய உயிர் எழுப்புறாங்க. அடுத்து சொன்னேன், நான் செத்தாதான் சொல்ல நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? இந்த பூமியில பாரத்துக்கு பிடிச்ச பூமிக்கு பிடிச்ச எதுக்கு இருக்க? போ. என்ன முறைக்கிற அரைக்கிற என்ன என்னம்மா? அடுத்து என்ன சொன்னேன்? நம் சந்ததியை நன்றாக குடும்பமே நல்லா இருக்கேன். இங்க பாருங்க. என்னமா இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு இது அபசகுணமான வார்த்தை இல்ல. இதை நீ ஏன் சொல்லல? மறைக்கிற. அப்ப குற்றவாளி நீ. குற்றவாளி மறைக்க கூடாது சரியா? அதோட விட்டு சரி பரவாயில்லை. மறப்போம் மன்னிப்போம். நான் எவ்வளவு அழகான தமிழ்ல எவ்வளவு அழகா நிறுத்தி எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அழகா விவசாயம் சார்ந்து நான் பேசிருக்கேன். அத போய் அபசகுணமா பேசுறீங்களே, உங்களுக்கே கொஞ்சமா நியாயமா தெரியுதா? அத விவசாயம் செஞ்சது. ஆமா, எங்கேமா விவசாயம் செஞ்சது? நான் எவ்வளவு அழகா பேசுறேன். விவசாயம் அத போய் விவசாயம் பேசுறீங்க. எங்க விவசாயம் செஞ்சவரே? என்ன கேட்கிறேன் நானு? உன்னை கொன்றுனா விவசாயம் செஞ்சதா? நான் கேட்கிறேன். உன்னை கொன்று எதுக்கு சொன்ன நீ? உன்னை கொன்று அப்படின்னா உங்களை கொல்றது அர்த்தமா? ஏன் உங்களை கொல்ல முடியாதா? கொல்லுறது வச்சு கொல்ல முடியாது தெரியுமா? தர்மா என்ன பதில பொறுமையா சொல்லணும் சரியா? பொறுமையா சொல்லாம சண்டையில கட்டி ஏறினா பாத்தீங்க. கட்டி ஏறிட்டு வர்றீங்க. உன்னை கொன்றுனா உன்னை கொன்று அப்படியே உங்களை கொல்றது அர்த்தமா? என்ன? விவசாயம் பண்ணா முதல்ல என்ன பண்ண தெரியுமா? முதல்ல தொழி அடிச்சு முதல்ல விதை பாவணும். விதை பாவனதுக்கு அப்புறமா நாற்று முளைச்சு வரும். அந்த நாற்றை பிடுங்குறோம். அந்த நாற்றை பிடுங்கினாவே அது செத்ததாதான் அர்த்தம். அதனாலதான் உன்னை கொன்று. விவசாயம் நாட்டு முளைச்சு வரும்ல, அந்த நாட்டை பிடுங்கினா செத்து போனாதான் அர்த்தம். அதனாலதான் உன்னை கொன்று. என்ன கிழிச்சு? என்ன கிழிச்சுன்னா வாயை கிழிச்சதா? போய் உங்க வாயை கிழிச்சு என்ன கிழிச்சா சொல்றீங்க? தர்மா வள்ளி நாயகம் பொறுமையா பதில் சொல்லணுமா? எவ்வாறு எதிலுமே சபையில பேசல, சண்டைக்கு வரக்கூடாது, பொறுமையா பேசணும் சரியா? இப்ப கிழிச்சுக்க, உன் வாயை கிழிச்சுக்க. கிழின்னு சொன்னீங்க, இப்ப சொன்னீங்க கிழிச்சுக்க. கோவம்லாம் பதில் சொல்லணும் தெரியுமா? பதில் மட்டும் சொல்லுமா? சண்டைக்கு வரக்கூடாது. எண்ணெய் கிழித்து அப்படின்னா மண்ணை கிழித்து என்ற அர்த்தம். மண்ணை உழுவணும்ல, உழுதாதானே மறுபடியும் எதை போட முடியும்? ஏர் பூட்டி உழவு விடுவேன். உழவு விடுவணும்ல. மண்ணை கிழித்து. அப்ப என்ன வரணும்? மண்ணை கிழித்து. உன்னை உயிர் எழுப்பி. உன்னை உயிர் செத்தவங்களை அத கொல்ல முடியாதுங்கறீங்க. அப்படியே உங்களை கொல்ல முடியாதா? உங்களை கொன்னால உயிர் எழுப்பன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் கூட வெட்டி கொல்லவனே தவிர உயிர் எழுப்ப மாட்டேன். புரியுதா? என்ன? பதில மட்டும் சொல்லு. கோவப்படாத. உயிர் எழுப்பி அப்படின்னா கோவப்பா பதில் சொல்லு. என்னப்பா சொல்லும்போது நாகரிகம் என்ன? என்ன சொல்லுங்க? கோவப்படாதீங்க. இந்த சின்ன வயசுல இருக்கு இவ்வளவு கோவம். வாயை கிழிச்சுக்க சொல்றாங்க. தவறு. இன்னும் உங்களுக்கு வர கோவத்தை பார்த்தா எங்களுக்கே பயந்து வருது. உங்களுக்கு வர கோவத்தை பார்த்தா சாமி அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில ஓட்டுவே போல இருக்கு. ஐயா சாமி பேசாம உள்ளே இருக்க வேண்டியது. ஏனையா வந்து ஏன் வந்து நான் இங்க பேசி சமாதானம் பண்ணி எனக்கு தெரியும். சாது மிரண்டா காடு கொள்ளாது. உன்னை உயிர் எழுப்பி அப்படின்னா உங்களை உயிர் எழுப்புறது அர்த்தம் கிடையாது. பிடுங்கி வச்சிருக்க நாத்தை அப்படியே போட்டுட்டா அது செத்து தான் போகும். அந்த நாத்தை மறுபடியும் கொண்டு போய் நடணும். அப்பதான் அது நெற்கதிர்களாக முளைத்து வரும். அதனாலதான் உன்னை உயிர் எழுப்பி. நான் செத்தாத்தா என்னைய நீங்க செத்த வழிதானே என்னைய சாவ சொல்றீங்க? என்னைய சாவ சொல்றீங்க? பதில் மட்டும் சொல்லு. நீங்க சாவ வழிதானே? பதில் மட்டும் என்னைய சாவ சொல்றேன். அப்புறம் என்னைய சாவ சொல்றீங்க?
பதில் மட்டும் சொல்லுமா, கோவப்படாத. இப்போ சொல்ற கோவப்படா. நான் செத்தால்தான் நீங்க சாகல அர்த்தமா? நான் என்ற அகந்தை செத்தால்தான் நான் மட்டும் இல்ல என் சந்ததியை ரெண்டாக இருக்க முடியும்னு சொன்னேன். இதுல என்ன அவசரமா நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? நீ என்ன செய்யணும்? பூமியை உழுகணும், தொழி அடிக்கணும், விதையை பாவணும், அது முளைச்சு வரணும், நாற்றை பிடுங்கணும், மறுபடி தொடி அடிக்கணும், நாற்றை நடணும், அது கதிரா வரணும், அந்த கதிர் செல்வதை வீட்டுக்கு கொண்டு போகணும். நாங்கள் அகந்தை என்னைக்குமே அழிச்சிடணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கு அப்படி சொல்ல வேண்டியதானே? அத பொறுமையா கேட்கறவங்க உங்கள்ட்ட பொறுமை இருந்துச்சா? அப்படி சொல்ல வேண்டிய விளக்கம் நீங்க விளக்கமா கேட்க வேண்டியதானே? வாழைப்பழத்தை கொடுத்தா பத்தாதுமா, சாமி கிட்ட அதை உரிச்சு கொடுக்கணும். ஐயா, ஐயா, தம்பி புரிச்சு கொடுத்தா தெரியுமா எனக்கு? அந்த மாதிரி புரிச்சு கொடுத்தீங்க. இங்க பாருங்க, நீங்க விவசாயம் எங்க பண்றீங்க? எங்க நிலத்துல. என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி நிலம். முல்லை நிலத்திற்கு. அது காடும் காடு சார்ந்த பகுதி. மருத நிலத்திற்கு. வயலும் வயல் சார்ந்த பகுதி. நெய்தல் நிலத்திற்கு. கடலும் கடல் சார்ந்த பகுதி. பாலை நிலத்திற்கு. மணலும் மணல் சார்ந்த பகுதி. புணர்தலும் புணர்தல் நிமித்தலும். குறிஞ்சி நிலம். முல்லை நிலத்திற்கு. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருத நிலம். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். நெய்தல் நிலம். மூடலும் மூடல் நிமித்தமும். பாலை நிலம். பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அம்மா வள்ளிநாயகம். சொல்லுங்க சுவாமி. பாண்டிய நாடு. முத்துடைத்து. சோழ நாடு. சோறு உடைத்து. சேர நாடு. வேலம் உடைத்து. தொண்டை நாடு. சான்றோர்கள் உடைத்து. பாண்டிய நாடுன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. பாண்டிய நாடுடைய பரப்பளவை சொல்லுங்க. வெள்ளாரதோடக்கா மேற்கு பெருவழியும் தொல்லார் புனர்களை தெற்காகும் 56 காத தூரம் பாண்டிய நாட்டுடைய எல்கைன்னு சொல்லியிருக்காங்க. போதுமா? சொல்லுமா. பாண்டிய நாட்டு எல்வே. உன் நாடு என்ன நாடுமா? என் நாடு தொண்டை நாடு. பாண்டிய நாட்டுடைய எல்கையை நீயே அளந்து வச்சிருக்கிற. உங்களை மாதிரி வந்தா கேட்கணும்ல, கேட்டா அப்புறம் தெரியணும்ல. ஓஹோ, இந்த மாதிரி ஆள் வந்தா கேட்டா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுங்க. எத்தனை காத தூரம்? 56 காத தூரம். அப்படி சொல்லுங்க. அம்மா, இப்ப முத்துடைத்துன்னு ஒரு ஆளை சொன்னீங்க, ஆமா. அது பாண்டிய நாடு. ஆமா. வேலமுடைத்துன்னு ஒரு ஆளை சொன்னீங்க, ஆமா. அது சேர நாடு. ஆமா. சேர நாட்டுடைய பரப்பளவை சொல்லுங்க. வடக்கு திசை பழனி, வான்கை தென்காசி, குடக்கு திசை கோட்டக்கையா, வடதிசை கடற்கரையின் ஓரமாக தெற்காக 80 காத தூரம் சேர நாட்டுடைய எல்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லுமா. சேர நாடு 80 காத தூரம். ஆமா. பாண்டிய நாடு 56 காத தூரம். ஆமா. சோழ நாடு சோறுடைத்துன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. சோழ நாட்டுடைய பரப்பளவை சொல்லுங்கள் பார்க்கலாம். கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை புலவல்லாறு, வடதிசை ஏநாட்டு பண்ணை, குடக்கு திசை கோழிகோடா, 24 காத தூரம் சோழ நாட்டுடைய எல்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லுமா. பாண்டிய நாடு 56. ஆமா. சேர நாடு 80. ஆமா. சோழ நாடு 24. ஆமா. உங்க நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாட்டுடைய பரப்பளவை சொல்லுங்கள் பார்க்கலாம். மேற்கு பவளமலை, வேங்கட, நேர்வழக்கா, மார்க்கூரி, அடிகளுக்கு பார்க்குயர், தெற்கு பின்னாடி திகழிருப்பதின் காத தூரம் நல்தொண்டை நாடுன்னு நாட்டுகன்னு சொன்னாங்க. எல்லா நாட்டினுடைய பரப்பளவை சொன்னீங்க. ஆமா. எனக்கு அதுல ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம்? பாண்டிய நாடு சொன்னீங்களே, ஆமா. பாண்டிய நாடு 56 காத தூரம் தானே? 56 காத ஒரு தூரம். காத தூரம் என்பது எத்தனை மைல் வெளி? 10 மைல். ஒரு காத தூரம் என்பது 10 மைல். 56 காத தூரம் எத்தனை? 560 மைல் உடையதான் பாண்டிய நாடு. அதுதான் பாண்டிய நாடுடைய மொத்த மைல். சந்தோஷம். அடுத்து என்னுடைய சந்தேகத்தை தாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். சொல்லுங்க. சேர நாடு சொன்னீங்கல்ல, ஆமா. 80 காத தூரம் தானே? ஆமா. அப்ப வள்ளிநாயகம், சொல்லுங்க சுவாமி. ஒரு காத தூரம் எத்தனை மைல்? என்ன ஓயாம சொல்லிட்டு இருப்பாங்களா? அதான் முன்னாடி சொன்னலப்ப நான் மறுபடியும் கேக்குறீங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லணும். ஓயாம சொல்றாங்களா, ஒரு தடவை சொல்லணும். காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ராத்திரி நல்லா இப்பவும் கொட்டிக்கிட்டியா, முதல்லையும் கொட்டிக்கிட்டியா? கொட்டிக்கிட்டேனே. ஏன்னு கேக்குறேன். பசிச்சா அப்புறம் சாப்பிட மாட்டாங்களா? பசிச்சா சாப்பிடல. ஆமா. ஓயாம பசிச்சா ஓயாம சாப்பிடுற மாதிரி, ஓயாம கேட்டா ஓயாம பதில் சொல்லணும். ஒரு காத தூரம் என்பது 10 மைல். போதுமா? 80 காத தூரம் என்பது 800 மைல் உடையதான் சேர நாடு. அம்மா வள்ளிநாயகம், சொல்லுங்க சுவாமி. சோழ நாடு சோறு உடைத்துதானே? ஆமா. அந்த சோழ நாடு எத்தனை காத தூரம்? 24 காத தூரம். ஒரு காத தூரம் எத்தனை மைல்? என்ன ஓயாம கேட்டுட்டு இருப்பீங்க? ஓயாம பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. முன்னாடி சொன்னா மறுபடியும் கேக்குறீங்க நீங்க. கட்டு போறேன்னு. ஏமா கடுப்பு வரும் உனக்கு? காலையில சம்பளம் வாங்கியில கடுப்பு வருமா? வேன்ல வரையில கடுப்பு இல்லையா? நல்லா திங்கியில கடுப்பு இல்லையா? காலையில சாப்பிட்டியா வள்ளிநாயகம்? சாப்பிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டியா? ராத்திரி நல்லா 2 தடவை கொட்டிக்கிட்டியா? நல்லா கொட்டிக்கிட்டேன். ஏன் கொட்டிக்கிட்ட? பசிச்சா அப்புறம் சாப்பிட மாட்டாங்களா? ஓயாம பசிச்சா ஓயாம சாப்பிடல. அதே மாதிரி ஓயாம கேள்வி கேட்டா ஒரு காத தூரம் என்பது 10 மைல். போதுமா? 24 காத என்பது 240 மைல். உங்க நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. எத்தனை காத தூரம்? அதான் 20 காத தூரம் சொன்னேன். ஒரு காத தூரம் எத்தனை மைல்? என்ன ஓயாம கேட்டுட்டு ஓயாம பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா? கட்டுப்பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் முன்னாடி சொன்னா மறுபடியும் கேக்குறீங்க. ஏமா கடுப்பு வருது? காலையில சம்பளம் வாங்கியில கடுப்பு வருதா உனக்கு? வண்டியில ஏறி வரல கடுப்பு இல்லையா? நல்லா திங்கியில கடுப்பு இல்லையா? இப்ப மட்டும் கடுப்பு. இங்க வாங்க வள்ளி
வள்ளிநாயகம் காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேக்குறேன். சாப்பிட்டேன். மதியானம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ராத்திரி நல்லா கொட்டி நல்லா தானே கொட்டிக்கிட்டேன். வயித்துல கொட்டிக்கிட்டேன். வயித்துல ஒட்டிக்கிச்சு. ஏன் சாப்பிட்ட? பசிச்சா அப்புறம் சாப்பிட மாட்டாங்களா? அதே மாதிரி ஓயாம பசிச்சா ஓயாம திங்கிற மாதிரி. ஒரு காதல் 10 மைல் போமா? போமா? 20 காதல் என்பது 200 மைல். அப்படி சொல்லுங்க. சும்மாவா சொன்னேன்? சாப்பாடு சிரிச்சிருச்சு. சரி, இன்னமும் எவ்வளவு தின்னாலும் சரிங்க. என்கிட்ட நின்னா ஒட்டுமொத்தமா வெறும் ஆவியாத்தே உள்ள ஒட்டியா சாப்பாடு செரிச்சா? இத்தனை தடவை நான் உனக்கே இவ்வளவு சிரிக்குதுன்னா நான் சாப்பிடவே இல்லப்பா. எனக்கு வச்சதை ஒட்டுமொத்தமா பிடிக்க தின்னுட்டு நான் இப்ப பசி அடிக்கிறது தெரியுமில்ல. இங்க பாருங்க, வள்ளிநாயகம் தமிழ் புலவர்களும் அறிஞர்களும் எத்தனையோ தமிழை நமக்காக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆமா, அதையெல்லாம் மறக்க கூடாது. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துக்கும் தலைச்சங்கம் இடைச்சங்கம் இடைச்சங்கம். வள்ளிநாயகம் தலைச்சங்கம் எங்கே இருக்கிறது? தென்மதுரையிலே இருந்தது. எத்தனை வருடம் இருந்தது? அது 4440 ஆண்டு காலங்கள் இருந்தது. எத்தனை புலவர்கள் இருந்தார்கள்? 4449 புலவர்கள் இருந்தாங்க தலைச்சங்கத்திலே. எத்தனை வருஷம் இருந்துச்சு? 4440 வருஷம். எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? 4449 புலவர்கள். வள்ளிநாயகம் எத்தனை ஆண்டு காலம் இருந்தது? என்ன ஓயாம சொல்லுவாங்களா? கேட்கிறது கூட பதில். தப்பு இருந்தாத்தையும் சுட்டிக்காட்டு. 4440. எத்தனை புலவர்கள்? 4449. பொய். 4440 வருஷம் இருந்தா 4440 புலவர்களான இருப்பாங்க. அப்புறம் எப்படி 9 புலவர் கூட வந்தாங்க? என்ன கேக்குறேன், மறந்துட்டியா? சாமி, என்ன 4440 ஆண்டு காலங்கள் இருந்தா 4440 புலவர்கள் தானே இருக்கணும். எப்படி 9 புலவர்கள் கூடுனாங்கன்னு நீங்க கேக்குறீங்க தானே? ஆமா ஆமா. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன். இப்ப 4449 புலவர்கள் நான் சொன்னேன். அதுல எத்தனை உறுப்பினர்கள் நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி கேக்குறேன், பதில் தெரியாம கேட்க. சொல்லுங்க முதல்ல. நான் பதில் தெரியாம வைக்கிறேன். சரி சொல்லுங்க. 589 உறுப்பினர்கள் இருந்தாங்க. சரி, 4440 ஆண்டு காலங்கள் இருந்தா 4440 புலவர்கள் தானே இருக்கணும்னு சண்டை போட்டீங்களே. இப்ப 4440 ஆண்டு காலங்கள் இருந்தா 4440 உறுப்பினர்கள் தானே இருக்கணும். அது மட்டும் ஏன் நீங்க 589 என்னத்துக்கு சொல்றீங்க நீங்க? இந்த விளையாட்டுல சரியா? இப்ப ஒரு 1வது படிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாமி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நம்ம சங்கத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க தெரியுமா? இருக்காங்கல்ல. ஆனா எத்தனை பேர் அங்க காலண்டு போட்டு ஆடுறாங்க? அதை சார்ந்த அப்புறம் தானே அங்கீகாரம் பெற்றது உறுப்பினர்கள். யார் வேணாலும் இப்ப இருங்க, ஒரு 1ஆம் வகுப்பு படிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் வகுப்புல ஒரு 50 மாணவர்கள் அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி. 2வது படிக்க போறப்போ 50 மாணவர்கள் தான் படிக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இல்ல. கூடலாம் குறையலாம்ல. அவ்வளவு சிறந்த அறிவாளிகள், ஞானிகள், ஆண்டுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. போதுமா? சரி. இடைச்சங்கம் என்பது எத்தனை ஆண்டு எங்கே இருந்தது? கபாடபுரத்திலே இருந்தது. எத்தனை ஆண்டுகளுக்கு? அது 3700 ஆண்டு காலங்கள் இருந்தது. எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? 3700 புலவர்கள் இருந்தாங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு வேமா முந்திரியம்மா ஒருவேளை என்னை மாற்றி இருக்கா? எனக்கு தெரியாம கேள்வி கேட்டா பதில் தெரியும் எனக்கு. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு. 59 உறுப்பினர்கள் இருந்தாங்க இடைச்சங்கத்தை. போதுமா? ஆமா. வள்ளிநாயகம் கடைச்சங்கம் வந்தது எங்கே இருந்தது? தற்போது இருக்கக்கூடிய மதுரையிலே. எத்தனை ஆண்டு காலங்கள்? 1880 ஆண்டு காலங்கள். எத்தனை புலவர்கள்? அது 440 புலவர்கள். எத்தனை உறுப்பினர்கள் சொல்லுங்க பாப்போம். இது ரொம்ப உண்மையாவே அறியுமா? அது தெரியாது. நான் தெரியாது. அண்ணே, எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க. மொத்தம் 49 உறுப்பினர்கள் இருந்தாங்க. போதுமானே? அவர் எனக்கு சூடாயிட்டு இருந்தாங்க. போதுமா? அம்மா வள்ளிநாயகம் என்ன சுவை? தலைச்சங்கத்திலே எந்த மன்னர் முதல் எந்த மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள்? காய்ச்சிலை விழுது முதல் கடுங்கோல் வரை ஆட்சி செஞ்சாங்க. எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க சொல்லிருக்கேன். என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓயாமையா அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கேட்கிறேன், எத்தனை தடவை சொல்லுவாங்க? நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். அப்புறம் மறுபடியும் கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? சாமி, என்னப்பா? காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேயா? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ராத்திரி நல்லா கொட்டிக்கிட்டீங்களா? நல்லா தான் சாப்பிட்டேன். எத்தனை நேரம் கேட்டாலும் சொல்லணும். சாப்பிட்டேன். அதுக்கு தான் சொல்றது. என்ன? எத்தனை நேரம் கேட்டாலும் அதே மாதிரி சொல்லணும். புரியுதா? எத்தனை மன்னர்கள்? 89 மன்னர்கள். நம்ம வள்ளிநாயகம் இடைச்சங்கத்தில் எந்த மன்னர் முதல் எந்த மன்னர் வரை ஆட்சி புரிந்தார்கள்? வெண்ணேசுலியன் முதல் முரத்திருமாறன் வரை ஆட்சி செஞ்சாங்க. எத்தனை மன்னர்கள் சொல்லிருங்க பாப்போம். உனக்கு ஓயாமையா சொல்லுவாங்க. காலையில சாப்பிட்டீங்களா? மதியத்துல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேப்பா. இரவுல நல்லா கொட்டிக்கிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஏன் கொட்டிக்கிட்டீங்க? பசிச்சு சாப்பிட்டேன். அப்போ ஓயாம பசிச்சா ஓயாம சாப்பிடுறீங்களே. நான் ஓயாம கேள்வி கேட்டா நீங்க ஓயாம பதில் சொல்லணும். புரியுதா? சொல்லும்.
59 மன்னர்கள் இருந்தாங்க. போதுமா போதுமா? மணிநாயகம் கடைச்சக்கத்தில் எந்த மன்னர் முதல் எந்த மன்னரை ஆட்சி புரிந்தார்கள்? முடத்திரமாறன் முதல் உக்கிர பெருவழியில் வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. எத்தனை மன்னர்கள் சொல்லிருந்தாங்க? ஓயாம சொல்லுங்க. காலையில சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க வாங்க முதல்ல. காலைல சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேப்பா. மதியத்துல சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேப்பா. இரவுல நல்லா கொட்டிக்கிட்டீங்களா இல்லையா? எல்லாத்தையும் கொட்டிட்டு 3 இட்லி 4 இட்லி கொட்டிட்டேன். என்னத்தை கொட்டிக்கிட்டீங்க? பசிச்சிச்சு. அப்ப பசிச்சா கொட்டிக்கிறீங்கல்ல? நான் ஓயாம கேட்டாலும் நீங்க ஓயாம பதில் சொல்லணும். புரியுதா? வண்டியில வரையில கடுப்பாவல்ல, காலையில சம்பளம் வாங்கையில கடுப்பாவல்ல. ஐயா சாமி, அந்த அம்மா மறந்தாங்க நீ மறக்க மாட்டேங்கியா? கைப்பா மகள் மைக்க புள்ள பூச்சி முழு மொத்தம் 49 மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள். போதுமா போதுமா போதுமா? அம்மா மணிநாயகம் நூல்கள் எத்தனை? ஏன் கேக்குறீங்க? காரணம் கேட்பேன், காரணத்தோட கேட்கிறேன். நூல்கள் எத்தனை? காரணம் சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் கேட்டால் ஒரு காரணம் இருக்கு. சரி, 18 நூல்கள் உள்ளது. என்னென்ன நூல்கள்? அட ஏன் கேக்குறீங்க சொல்லுங்க சாமி. தோரணம் கட்டுறாங்களே, ஆமா. ஏதாவது காரணம் இருந்தா தானே தோரணம். திருவிழா வந்தா மட்டும் தான் தோரணம் கட்டுவாங்க. என்னென்ன நூல்கள் சொல்லு. காரணம் சொல்ல மாட்டீங்க. கேட்கறது சொல்லுங்க, என்னென்ன நூல்கள்? நாலடியார் ராகமணி கடிகை இன்னா 40 இணைவை 40 கார் 40 களவழி 40 5 50 5 70 திரைமாலை 50 திரைமாலை 150 திருக்குறள் திருக்குறள் காசார கோயில் சிறுபஞ்சம் ஏழாதி கையில் 7 தமிழ் 18 நூல்கள் இருக்கு. இந்த நூல் 18 நூல்கள். ஆமா. நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? ஏன் கேட்டீங்க? காரணம் கேட்டீங்கல்ல? ஆமா. தொல்காப்பியம் ஒரு நூல் இருக்கு. ஆமா. அந்த தொல்காப்பியத்திலே மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? எத்தனை அதிகாரம் இருக்குது? சொல்ல வந்தா நிப்பாட்டிட்ட எது தப்பா சொல்றோம்னா எனக்கு தெரியும். நான் படிச்சு கேள்விக்கு பதில் படிச்சு வச்சு தான் கேள்வி வைப்பேன். எத்தனை அதிகாரம்? பாக்குற தரைய பாக்குற. சரி, அந்த தொல்காப்பியம் என்ற நூல்களிலே எத்தனை இயல்கள் இருக்கிறது? இயல்கள் என்னம்மா அப்படி பாக்குற? என்னாச்சு? சரி விடு. தொல்காப்பியிலே மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? சொல்லு. இயல்கள் அதிகாரம் எத்தனை பாடல்கள்? என்னப்பா அப்படி முடிக்கிற? இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்ட, தவுன, குதிச்ச, இப்ப கைய கட்டிட்டு குற்றவாளி மாதிரி முழிக்கிற. என்ன சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிக்கிற முழிக்கிறிய வள்ளிநாயகம்? என்ன சொன்னமுத்தா போச்சா? சரி, அது இருக்கட்டும். காப்பியங்கள் மொத்தம் எத்தனை? இதையாச்சும் ஏன் கேக்குறீங்க சொல்லுங்க சுவாமி. காரணம் கேட்பேன். ஏன் தோரணம் கட்டுறா தெரியுமா? திருவிழா வைக்க போறாங்க. அதுக்காகத்தான் காரணத்தை கேட்கிறேன். சொல்லு. 50 காப்பியம். என்னென்ன காப்பியம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசுந்தாமணி, வளையாபதி, குண்டலகை சேர்த்து சொல்ற 50 காப்பியம். 50 காப்பியம் இருக்குல்ல? சிலப்பதிகாரம் இருக்குல்ல? ஆமா. அது எதை சார்ந்த நூல்? அந்த நூல் அது சிலப்பதிகாரம் என்பது யாரை சேர்ந்த நூல்? கண்ணகையும் கோவலையும் சேர்ந்தது சிலப்பதிகாரம் என்ற நூல். ஆமா, அந்த நூல். அந்த சிலப்பதிகாரம் என்ற நூலிலே எத்தனை காண்டம்? நம்ம படங்களுக்கு பிறகு எத்தனை காண்டம்? அப்படியே நேரத்து நாட்டு. அதிலே அந்த சிலப்பதிகாரம் என்ற நூலிலே மொத்தம் எத்தனை கதைகள் இருக்கிறது? எத்தனை கதைகள் இருக்கு? என்ன சண்டைக்கு வந்த, ஆட்டம் போட்ட, கொன்னுடுவின, தொலைச்சவன. சரி, அதுல இருந்து என்னப்பா இங்க என்ன சாதாரணப்பட்ட ஆளா? நினைச்ச நேரம் ஈரோடு 14 போகக்கூடியவர். ஆமா ஆமா. உலகத்துக்கே கல்வியை கொடுக்குற உங்க அம்மா கலைவாணி, அவங்க பிள்ளை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? உங்க தரத்துக்கு போய் சின்ன பிள்ளைகிட்ட மோதி மைக்கடி சந்தி என்ன கேட்க? சரி, அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வியா கேட்கிறேன். சிலப்பதிகாரம் என்ற நூலிலே மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கிறது? எத்தனை வரிகள் இருக்கிறது? உங்க ஊர்ல சின்ன கேள்வி. எங்க ஊர்ல சின்ன கேள்வி. என்னம்மா கேள்வி என்ன பண்ணிக்கிற? சரி, அதை விட்டு போடுது. மணிமேகலை என்ற ஒரு மணிமேகலை தெரியுமா உனக்கு? மணிமேகலை தெரியுமாமா? என்ன மணிமேகலையே தெரியுமாவா? மணிமேகலை தெரியாத ஆள் இருக்குமா? சரிப்பா, நொறுக்கேட்டு. சரிப்பா, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மணிமேகலை பத்தி ஒரு எத்தனை கதை இருக்குன்னு சொல்லு. மணிமேகலை பத்தி கதை சொல்லணும், நிறைய கதை சொல்லணும். உங்க கதை தான் இருக்கு. 2 பேரும் பேக்க தூக்கிட்டு போனது. ஆமா. மணிமேகலை தெரியுமா தெரியாதமா? தெரியுமா? தெரியும். அதுல எத்தனை கதைகள்? என்ன விரல நோன்ற, நகத்தை நோன்ற, உன்னை எல்லாம் ஒளிப்படுவேன் சரியா? சரி, அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி. மணிமேகலை என்ற புத்தகத்திலே மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கிறது? என்ன கேள்வி கேளுங்க, சின்ன கேள்வி மட்டும் சொல்லாதீங்க. சரி, அது போட்டும். அதை விட நடைமுறை ஒன்று கேட்பான். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள். என்ன வேகம் பாரியா?
திருக்குறள் மொத்தம் எத்தனை? 1309. சொல்லிடுவேன், எனக்கு தெரியும். நீ இப்படி நிர்மதே தெரியும். ஆமா தெரியலையா? ஏமா குதிச்சு நீச்சல் அடிக்க போற மாதிரி. திருக்குறள் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். எனக்கு தெரியும், நீ சொல்லிடுவேன்னு தெரியுமா? திருக்குறள் மொத்தம் எத்தனை பால்? 30. நீ சொல்லிடுவேன் எனக்கு தெரியும், அதனால நான் வேமா சொல்றேன். அது என்னென்ன பால்? ஆத்துப்பால், பொறுப்பால், காமத்துப்பால். நீ சொல்லிடுவேன் எனக்கு தெரியும். என்னம்மா திருக்குறள் மொத்தம் எத்தனை அடி? 1.25 அடி. அது சொல்லிடுவேன் எனக்கு தெரியும். திருக்குறள் மொத்தம் எத்தனை சீரு? 7 சீரு. நீ சொல்லிடுவேன் எனக்கு தெரியும். சொன்னே சொல்லலாம். அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். திருக்குறளிலே என்ற புத்தகத்திலே மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? சின்ன கேள்வியா கேட்கிறேன். அதை விட இன்னொரு சின்ன கேள்வி கேட்கிறேன். திருக்குறளில் மொத்தம் எத்தனை சொற்கள் இருக்கிறது? என்ன இதோட ஒண்ணும் இல்லாம உன்னை உள்ள எடுத்து தெரியா? என்கிட்ட கையை தூக்குறது, மண்டே தண்டுறது, அதெல்லாம் வார்த்தை கூடாது தம்பி. எடுப்பா ஒரு நாள் நீ ஏன் மணி பாட சொல்ற? என்ன பிரச்சனை? இல்ல சாமி, நான் உங்க பேச்சுக்கே வரலாம் இருக்கேன். அதுதான் அப்படித்தான் இருக்கேன். என் பேச்சுக்கு இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்க போற? நான் கேட்கிறேன், நீங்க பதில் கேளுமா. புராணம் மொத்தம் எத்தனை புராணம் இருக்கு சுவாமி? இதை ஏன் கேட்கிற? காரணம் இல்லாம யாரும் கேட்க மாட்டாங்க, சொல்லுங்க. மொத்தம் 18 புராணம். என்னென்ன புராணம்? இதை எதுக்கு கேட்கணும்னு சொல்லுங்க. இந்த தோரணம் கட்டுறாங்க, எதுக்காக உதரம் கட்டுறாங்க? தூக்க மாட்டாப்பா, எங்கேயுமே தூக்கமே வந்து விளையாது. காரணமா தோரணம் கட்ட மாட்டாங்க எனக்கு தெரியும். திருவிழா கட்டுவாங்க தெரியும். அப்புறம் என்ன சரி சாமி, கண்ட புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. இருக்க கண்ட புராணத்துல மொத்தம் எத்தனை காண்டம்? 6 காண்டம். என்னம்மா போதுமா? 6 காண்டம். சரி, எத்தனை படலம் சொல்லுங்க? 35 படலம். போதுமா? என்ன? சரி, மொத்தம் எத்தனை பாடல்கள் சொல்லுங்க? 10,530. போதுமா? என்னம்மா முழிக்கிற? உன்ன மாதிரி நான் பக்கன்னு முடிச்சுக்கிட்டு நினைக்கிறியோ? ஒன்னு விடுவேன். ஆளை பாரு, ஆளை. என்ன வேலை? இங்க பாருங்களேன், கந்தபுராணத்துடைய கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். ஓ குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். இடத்தின் கடவுள் யாரு? முருகப்பெருமான். இதை யாருக்காக வைக்கிறேன்? முருகப்பெருமானுக்காக. கலியுக கடவுள் யாரு? முருகப்பெருமான். எல்லாம் யாரு? முருகப்பெருமான். முருகன் இல்லைன்னா நீ வர முடியுமா? முருகப்பெருமானுக்கு காவல் காத்திருக்கு. முருகப்பெருமானுக்கு வள்ளியோட நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. தெய்வம் நாங்கெல்லாம் தெய்வம், நீங்கெல்லாம் மனித ஜென்மங்கள். நாங்க நினைச்சா எது வேண்டாம் நடக்கும். நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மனிதர். பேச்சல் பாட்டு கேட்ட பதில் சொல்ல வக்கு இல்ல, ஒரு வகை தெரிகிற வெக்கமா இல்ல, தேவனா பேசுறீங்க. தெய்வங்கள் நாங்கள் இல்லை என்றால் உன்ன மாதிரி மனிதர்கள் எங்க இருக்க? கேட்கறதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. கோவப்படுறியா? கோவப்படுற அளவுக்கு விவரம் இருக்கணும்னா கோபம் சும்மா கோபலாமா? உங்களுக்கு வர கோபத்தை பார்த்தா சாமியை காலை பிடிச்சி தரையில அடிச்சுப்படி இருக்கு. சும்மா இருக்க தூண்டி விடக்கூடாது. அங்க ஒருத்தன் சண்டை விடுவேன், அங்க இன்னும் ஒருத்தன் சண்டை விடுவேன். நான் மண்டையை உடச்சு விடுவேன், நான் பல்ல உடச்சு விடுவேன். நீ போடுது உனக்கு ஒரு சத்தத்தை பார்த்தா அவனை மண்டையை உடச்சு இருக்கேன். ஒருவருக்கும் போய் மண்டை உடைப்ப, நீ அந்த இடத்துல இல்லாம ஓடி போயிடுவேன். இந்த அம்மா திரும்பி காலவாரி விடுச்சுன்னா யார் யாப்பா? இதிகாசம் என்பது மொத்தம் எத்தனை? 3 இதிகாசம். என்னென்ன இதிகாசம்? ராமாயண, மகாபாரத, சிவரகசியம். இதுல கம்பராமாயணம் ஒரு ராமாயணம் இருக்கு. ஆமா. கம்பராமாயணம் மொத்தம் எத்தனை காண்டம்? கம்பராமாயணம் மொத்தம் 6 காண்டம். எத்தனை படலம் சுவாமி? 118 படலம். போதுமா? என்ன? சரி, மொத்தம் எத்தனை பாடல்கள் சொல்லுங்க? 10,589 படலம். போதுமா? என்ன உன்ன மாதிரி மக்கு மாதிரி பண்ண என்ன இந்த அம்மா மாத்த பாக்கலாம். திருப்பி கேள்வி கேட்டு இவர் தெரியல நீ நிப்பாரு. நம்ம திருப்பி இந்த வேலையேடல யாரு? அந்த ராமாயணத்துடைய கடவுள் யார் தெரியுமா? கதாநாயகன் தெரியுமா? ராமர் எத்தனை அவதார கதாநாயகன் தெரியுமா? 10 அவதார கதாநாயகன். அவதான் மகாவிஷ்ணு. ஆமா. காக்கும் கடவுள் யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. நாங்கெல்லாம் காக்கும் கடவுள், நாங்கெல்லாம் தெய்வங்கள். நாங்க நினைச்சா அது நடக்க. நீ எல்லாம் மானிட ஜென்மம். என்ன கேட்கிறேன்? காடு மரல சாது மரல காடு ஓடாது என்ன கேட்கிறேன்? மொண்டே பொழந்து விடுவேன் நானே.
போச்சுக்க இறங்கிருக்கு நானே அது என்னன்னு கேக்குறேன் நீ எப்படி ஆள கூட்டியாந்து நீ என்னை மிரட்டினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் சரியா இந்த வேலையை எதோட விட்டுக்க யாருமா தெய்வங்கள் சிவன் மகாவிஷ்ணு பிரம்மன் அதை காத்து பரவல் யார் தெரியுமா என் பாட்டே மகாவிஷ்ணு நாங்கெல்லாம் மனிதர்கள் நாங்கெல்லாம் தெய்வங்கள் நீ சாதாரண மனிதன் என்ன கண்ணனோட காக்காச்சி போட்டுருவேன் சரியா என்ன வேணும் ராவண காவியம்னு ஒரு காவியம் இருக்கு 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 அது மொத்தம் எத்தனை காட்டம் மொத்தம் 5 காண்டம் எத்தனை படல சாமி 57 படலாம் மொத்தம் எத்தனை பாடல்கள் 3100 பாடல் போதுமா 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 என்ன யாரு சிவபெருமானால் ஈஸ்வர பட்டம் பெற்றவன் ராவணேஸ்வரன் ஈஸ்வர பட்டம் தெய்வம் நினைத்தால் கொடுக்க முடியும் நாங்களாம் தெய்வங்கள் மானிட ஜென்மம் என்ன என்ன ஓட்டணும் மட்டமாக போய் விழுந்துருவேன் சரியா நாட்டான பூச்சியும் புள்ள பூச்சியும் மூட்டை பூச்சியும் எட்டுக்கால பூச்சியும் பூரானையும் சுத்தரம்பையும் கொசுவையும் போட்டு என்கிட்ட நாடகத்துல போட்டா நான் என்னத்த பேச புராணம் பேசி இதிகாசம் பேசி நானும் பேர் எடுத்து இங்கேயும் ஒண்ணு பேர் எடுக்க விட்டு போவதற்கு ஆமா இந்தியில கூப்பிடுறாரு அது என்ன உனக்கு நீ என்ன திருவிளையாடல் புராணம் ஒரு புராணம் இருக்கு திருவிளையாடல் புராணம் இருக்கு எத்தனை காண்டம் 3 காண்டம் மொத்தம் எத்தனை பாடல்கள் சுவாமி 3363 பாடல் போதுமா 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 புரியுதா இதோட நீ பாட சுருட்டி போயிருந்த சரியா நான் யார் அது ஐந்தொழிலுக்கு சொந்தக்கார சிவபெருமான் திருவிளையாடல் சிவபெருமான் அவர் நினைத்தால் எது வேண்டுமானால் நடக்கலாம் ஆக்குவனவனி அழிப்பவனவனி நான் பேசுறேன் நாங்கள்லாம் தெய்வங்கள் நீங்க எல்லாம் மானிட ஜென்மம் போச்சு முருகா அவன் கேட்டே நீங்க வந்து விடுறாவா அவனை வாடகை கேட்டு வாடகை விட 2 நாள் திட்டு கொடுக்கலாம் கட்டையை Thank you.